கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் ஓகே பண்ணிடுறாங்க. நம்ம வந்து எல்லாமே வந்து செப்பரேட்டா பண்ணுவோம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் போய் அவங்க வீட்ல இருக்க வந்து ஃப்ரீயா இருக்கிறவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி சாப்பாடை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா, அவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டேஸ்ட்ல பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நம்ம எல்லாமே கனெக்டட் பண்ணி நேரா கொண்டு போய் நம்ம வந்து அந்த ஐடி கம்பெனில சேர்த்துடலாம். இது ஒண்ணும் பிரச்சனை இல்லங்க அப்படின்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க. அவருக்கும் அன்புக்கு சரியா இருந்தாலும், அத பாட்டிகிட்டயும் தன்னுடைய தகப்பனார்ட்டயும் அவர் சொல்றாரு. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாமே வந்து இது எப்படி பண்ண முடியும்? இது சரியா இருக்காது. இது ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடத்தணும் அப்படின்ட்டு அவங்க நெகட்டிவான வேர்டுகள நெறைய பேசுறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து அன்பு என்ன சொல்றாருன்னா, இது முயற்சி பண்ணி பார்ப்பான். கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆளுகள எல்லாத்தையுமே சஜஷன் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்றது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம வெண்ணிலா அந்த இடத்துல ஒரு பிரச்சனை பண்ணதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொண்டு போற சாப்பாட்டுல ஏதாச்சும் ஒண்ணு நம்ம வந்து தேவையில்லாம ஒரு விஷயத்த கலந்து விட்டோம்னா, கண்டிப்பா டேஸ்ட் மாறி போயிரும். இல்ல அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கான வாய்ப்பை வந்து வெண்ணிலா ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஆட்டிடியூடா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா சாப்பாடுல ஒவ்வொரு வீட்லயும் இருந்து இவங்க அதாவது வேன்ல வந்து ரெடி பண்ணி பாக்ஸ்ல வந்து செட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே வெண்ணிலா பார்த்துட்டு, இதை கண்டிப்பா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற திட்டத்துல இருக்காங்க. இதனால கண்டிப்பா கம்பெனில ஒரு பெரிய லாஸ் மட்டும் ஆகாது. கண்டிப்பா அன்புக்கு அதுல ஒரு பெரிய கெட்ட பேர் வரும். கெட்ட பேர் வந்துட்டா கண்டிப்பா அன்பு கம்பெனி விட்டு வெளில போறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஸோ இதுல எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து வெண்ணிலா இந்த ட்ரிப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ண போறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல வந்து அன்பு சப்போஸ் அதை விட்டு வெளில போயிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா கண்ணனோட உதவியோட அவர் வேற ஒரு கேண்டரிங் பண்ணாதான் அவரால் வந்து லைஃப்ல எந்திரிக்க முடியும். ஸோ இதுல வந்து வெனிலானுடைய அந்த விஷயத்த இவங்க முறியடிச்சிட்டாங்கன்னா, ஸோ திரும்ப இதே கம்பெனில வந்து அவங்க வந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்றதான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. எப்பயுமே வந்து வெண்ணிலா விஷயத்த வந்து இவங்க கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறாங்க. இது இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே வந்து இவங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்புகளை அவங்க ரொம்பவே அதிகம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா இவங்கள டாமினேட் பண்ண போறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் நம்ம முழுக்க பார்க்க போறோம். அதே நேரத்தில வந்து இத வந்து நம்ம அன்பு வந்து கண்டிப்பா முறியடிச்சு, இந்த இடத்துல ஒரு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து கம்பெனி பிரபலம் மட்டும் இல்ல, ரொம்ப ஒரு டாப் ஒன்னா போயிரும் அப்படிங்கிறதுல எவ்வித ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதுக்கான புகழ்ச்சி எல்லாமே கண்டிப்பா கண்மணிக்கு தான் கிடைக்கும். இதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம சேனல்ல பாருங்க லைக்